ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய சாக்ஷாத்கார வைபவம். கோலாகலமாக நடைபெற்ற பார்வேட்டி உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆனி சுவாதி உற்சவம். வெண்ணெய் குடத்துடன் கண்ணனாக காட்சி கொடுத்த ஆழ்வார். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சுதர்சன ஜெயந்தி விழா. ஸ்ரீ சக்கரராஜனுக்கு அபிஷேக ஆராதனை. தஞ்சை பெரிய கோவில் ஆஷாட நவராத்திரி. பல்வேறு அலங்காரங்களில் அருள் புரிந்த ஸ்ரீ வாராகி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சாக்ஷாத்கார வைபவத்தை முன்னிட்டு பார்வேட்டி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை விசேஷ அலங்காரத்துடன் தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாதஸ்வர மேள தாளங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு 2 குடைகள் பிடித்தபடி கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். கொடிமரம் அருகே நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் பிரகார உலா துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்தியை நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். பல்வேறு கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீவாரிமெட்டு மார்க்கத்தில் உள்ள பார்வேட்டி மண்டபத்தை நோக்கி புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உரைவாள், வில் அம்பு மற்றும் ஈட்டியுடன் கதையும் தாங்கியபடி வேட்டைக்கு புறப்பட்ட சுவாமியை பக்தர்கள் புடைசூழ சுமந்து வந்தனர். இயற்கை எழில் சூழ்ந்த மலையடிவாரத்தில் வன விலங்குகளின் சுதை சிற்பங்களை நிறுத்தி கானகம் போன்று அமைத்திருந்தனர். பார்வேட்டி மண்டபத்திற்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திக்கு கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வையாளி சேவை நடத்தினர். அலங்கார பிரியன் சர்வ ஆபரணங்களுடன் பலவித ஆயுதங்கள் ஏந்தியபடி காட்சி தர வேட்டையாடும் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். பிறகு மீண்டும் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டு நிறைவாக உற்சவருக்கு கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆனி சுவாதி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பெரியாழ்வார் விசேஷ அலங்காரத்துடன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு உற்சவர் பெரியாழ்வாருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கற்கள் பதித்த கிரீடத்துடன் திருமுடியில் மயிர்பீலியும் வைத்து வெண்ணெய் குடம் தாங்கிய கண்ணனாக அலங்கரித்து கனக தண்டியல் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக காட்சி தந்தபடி வீதி உலா வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவர் நெல் அளவை காணும் நிகழ்வு நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் சுதர்சன ஜெயந்தி உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியை மாவிலை மற்றும் மலர் தோரணங்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். கற்சிலையாக அருள் புரியவும் சக்கரராஜனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட புனித நீரும் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்து தூபம் காண்பித்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது.
உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் ஆலயத்தில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு அபிஷேகத்துடன் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 9ஆம் நாளில் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு பல வகையான பழங்கள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பழங்கள் கொண்டு கிரீடமும் ஆடையும் மாலைகளாகவும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்ததை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். 10ஆம் நாளன்று அம்மனுக்கு பலவித காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்திருந்தனர். நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவிலும் அம்பிகை நிறைந்திருக்கிறாள் என்பதை விளக்கும் விதமாக செய்யப்பட்டிருந்த இந்த அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தேவிக்கு தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே திருப்புடைமருதூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கோமதி அம்பாள் சமேத ஸ்ரீ நாரம் பூநாதர் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு வருடாபிஷேக விழாவையொட்டி பஞ்சமூர்த்திகளுடன் 63 வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது ஆதி தம்பதிகளை கொலுவிருக்க செய்ததும் தனிமர சப்பரத்தில் 4 பெருமக்களை எழுந்தருளச் செய்து கோவிலில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து மயில் வாகனத்தின் மேல் சுப்பிரமணிய சுவாமி, 63 நாயன்மார்கள் மூஷிக வாகனத்தின் மேல் விநாயகர் என உற்சவர்களை நிறுத்தி அழைத்து வந்தனர். தனி ரிஷபத்தில் சர்வ அலங்காரத்துடன் அருள்மிகு கோமதி அம்பாள் அமர்ந்து காட்சி தர பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மிகு நாரும் பூநாத சுவாமி வெள்ளி கவச அலங்காரத்துடன் அபய வரதம் காட்டியபடி அருள்பாலித்தார். கணநாதன் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்கள் பின்தொடர உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த பஞ்சமூர்த்திகளையும் 63 நாயன்மார்களையும் பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். நவகிரகங்களில் சுப கிரகமான குரு பகவான் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். 4ஆம் கால பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் சேர்ப்பித்து யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ குருமூர்த்திக்கு அர்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்ததும் பிரதான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சிகளை அடைந்து விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்திருந்தனர். பிறகு கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், பதக்க ஆபரணங்களுடன் காதணிகளும் மூக்குத்தி புல்லாக்கும் அணிவித்து குஞ்சலத்துடன் கூடிய பின்னலும் தந்து கிரீடம் சூட்டி அதில் மலச்சரம் சுற்றி அழகாக அலங்கரித்து மணப்பெண்ணாக அமர்த்தியிருந்தனர். உற்சவர் முன்பு பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் முன்னே செல்ல அம்மனை வீதி உலா அழைத்து வந்தனர். பெண் அழைப்பு முடிந்ததும் கோவிலில் எழுந்தருளிய அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி உள்ளே அழைத்து வந்தனர். பிரியாவிடை சமேதராக உற்சவர் சௌந்தரேஸ்வர சுவாமியும் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர ஆதி தம்பதிகளை எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையடுத்து மங்கள வாத்தியங்களோடு மந்திர உச்சாடனங்களோடு
பிரியாவிடைக்கும் அம்பிகைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி, சிவகங்கை, நாமக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஆணி திருமஞ்சன திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற திருவீதி புறப்பாடு மற்றும் அபிஷேக ஆராதனை காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே திருநெடுங்குளத்தில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு திருநெடுங்கலநாதர் கோவிலில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ நடராஜ பெருமானுடன் சிவகாம சுந்தரியையும் ஸ்ரீ மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகன் திருநடனம் புரியும் கோலத்தில் அருள் புரிய ஒய்யாரமாக நின்றபடி அம்பிகையும் காட்சி தர மாணிக்க வாசகர் சின்முத்திரை காட்டி நின்று அருள உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஓதுவா மூர்த்தி திருவாசக பாராயணம் செய்ய பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து உற்சவர்களை விசேஷமாக அலங்கரித்து கோபுர தீபத்துடன் மகா தீப ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் கோவிலில் ஆணி உற்சவத்தன்று ஸ்ரீ சிவகாம சுந்தரியுடன் உற்சவர் நடராஜ பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து ஆலயத்தில் இருந்து சுமந்து வந்து வெள்ளி ரதத்தில் கொலுவிருக்க செய்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்ட வெள்ளி ரதத்தில் வெள்ளி வில்வ மாலை அணிந்தபடி காட்சி தர ஆடல் வல்லோனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த ஸ்ரீ நடராஜருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை அசல தீபேஸ்வரர் கோவிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ நடராஜரையும் சிவகாம சுந்தரையையும் எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், பழச்சாறுகள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு வண்ண பட்டுச்சேலையும் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்ததும் நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து திருவாசக பாராயணத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சனத்தன்று தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ நடராஜர் முன்பு உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கோபுர தீபமும் மகா மங்கள ஆரத்தியும் காட்டப்பட்டன. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ நடராஜரை வணங்கி வழிபட்டனர். சென்னை தியாகராய நகர் வாணி மஹாலில் ஜிஆர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பில் பள்ளி மாணவர்களின் ஆன்மீக உணர்வை வளர்க்கும் வகையில் 30ஆம் ஆண்டு பாராயண போட்டிகள் நடத்தப்பட்டன. இதையொட்டி முதலில் பெரியவர்கள் சகஸ்ரநாம பாராயணம் செய்ததும் 5 வயது முதல் 17 வயது வரையிலான பள்ளி மாணவ மாணவிகள் அஷ்டகம், ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம், முகுந்த மாலா, 4000 திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றை பக்தி சிரதையுடன் பாராயணம் செய்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ வீரவிட்டல கிருஷ்ண ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலில் 49ஆம் ஆண்டு பிருந்தாவன பிரதிஷ்டை பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தனி சன்னதி கொண்டருளும் ஸ்ரீ ஜெய விநாயகருக்கு வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கணநாதனுக்கு அர்ச்சனையுடன் தீப ஆரத்தி காட்டப்பட்டதும் பஜனை குழுவினர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை துவக்கினர்.
ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கும் ஆஞ்சநேயர், பிரகலாதன் உள்ளிட்ட உற்சவர்களுக்கும் வெள்ளி கவசம் சாற்றி மலர்ச்சரங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிருந்தாவனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஆஞ்சநேயர் மற்றும் பாண்டுரங்கனுக்கும் வெள்ளி கவசமும் மாலைகளும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கு கற்பூர ஆரத்தியோடு தீபம் காட்டப்பட்டதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறிய வெள்ளி ரதத்தில் உற்சவரையும் திருவுருவ படத்தையும் வைத்து சாமரங்கள் வீசியபடி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடியபடி பின்தொடர வெள்ளி ரத புறப்பாடு கோவிலை சுற்றி நடைபெற்றது. நிறைவு விழாவை முன்னிட்டு சங்கீத இசை கச்சேரியும் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஆலய வளாகத்தில் மேடை மீது உபய நாச்சியார்கள் சமேத உற்சவரை எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பட்டாடை கட்டி மலச்சரங்களுடன் சாலக்கிராம மாலை சூட்டி திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து அலங்கரித்திருந்தனர். தாயார்களும் வண்ணப்பட்டு சேலைகளோடு சுவாமியின் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுதர்சன ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கண்டமங்கலம் கிராமத்தில் வடவாற்றின் கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு குருபூரணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமி கோவில் குடமுழக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோவிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க செண்டை வாத்தியங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசத்திற்கும் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருள்மிகு வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலின் 48ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக மஞ்சள் காப்பு சாற்றி விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு வடக்கு வாசல் செல்லியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமர கம்பத்திற்கு அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிப்பட்டத்தை கம்பத்தில் ஏற்றி மாலைகள் சூட்டப்பட்டன. தொடர்ந்து காப்பு கட்டி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை துவக்கினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த சத்தியமங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் மாலைகள் சூட்டி அலங்கரித்து விமான கலசங்களுக்கு கற்பூரம் காண்பித்தனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோவிலில் தெய்வ திருமண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் ஸ்ரீ ரகுமாயி தாயாரையும் ஸ்ரீ பாண்டுரங்க உற்சவ மூர்த்தியையும் சிறப்பாக அலங்கரித்து எதிரெதிரே நிறுத்தி திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். பிறகு உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வையாளி சேவை நடத்தப்பட்டதும் தாயார் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். வண்ண பட்டாடைகளோடு ஆபரணங்களும் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு ஸ்ரீ ரகுமாயி தாயாரும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமியும் பக்தர்களுக்கு அழகாக திருக்காட்சி தந்தனர். ஹோமம் வளர்த்ததும் தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூப்பந்து விளையாடுதல், வாரணம் 1000,
அக்னிவலம் வருதல், அம்மி மிதித்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். நிறைவாக பிரத்யேக குண்டத்தில் பூர்ணாகூதி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் ஆணி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர்களுக்கு மின்ரத பவனி நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களும் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சாயக்கொண்டை கிரீடங்களோடு தாயார்கள் எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து வீதியுலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பிரகாசமாக காட்சி தந்தபடி வலம் வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஊனமலை கிராமத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு பொன்னியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை, கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் தனி சன்னதி கொண்டருளும் சப்த கன்னியர்களில் ஒருவரான அருள்மிகு வாராகிக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பிரத்யேகமாக குண்டம் அமைத்து சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து ஆரத்தி காண்பித்து சிறப்பு அலங்காரம் செய்தனர். மாலைகளோடு இனிப்பு பதார்த்த மாலைகளும் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு பலவித பட்சணங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு பகுதியாக அம்பிகைக்கு மாவு காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சப்த கன்னியரில் ஒருவராகவும் ஆதிசக்தியின் படை தளபதியாகவும் விளங்கும் ஸ்ரீ வாராகிக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து அருளும் தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி தேன், பால், தயிர், எலுமிச்சை சாறு, பழச்சாறுகள், மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள் குங்கும கரைசல், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் புது பட்டு சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் கவசங்களும் காசு மாலையுடன் ஹாரங்களும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மனுக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு வெற்றி விநாயகர் ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அம்மன் கோவில் கருவறையில் சுதை சிற்ப வடிவில் அருளும் வாராகியை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாகவும் கற்சிலையாக அமர்ந்தருளும் தேவியை ஸ்ரீ பத்மாவதி தாயாராகவும் அலங்கரித்திருந்தனர். சர்வாபரண பூஷிதனாக பெருமாளும் தாமரை மலர் மீது கால் மடித்து அமர்ந்து செல்வ திருமகளாக தேவியும் காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு கொடி சத்தியம், கொடி, சுருட்டி, விசிறி விச்சனம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த அஷ்டபுஜ வாராகி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு கணேச கந்த பெருமாள் கோவில் வளாகத்தில் உற்சவர் பைரவரையும் ஸ்ரீ மங்கள வாராகியையும் மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும்
அம்பிகைக்கு வண்ணப்பட்டு சேலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடங்களோடு காதணிகளும் அணிவித்து குஞ்சலத்துடன் கூடிய பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலச ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு கங்கண தாரணம் செய்ததும் ஸ்ரீ பைரவமூர்த்திக்கு யக்னோபவீதம் சாற்றி தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கன்னிகாதானம் செய்ததும் அருள்மிகு மங்கள வாராகிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பெண்கள் ஆழம் கரைத்ததும் பூப்பந்து விளையாடுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவர் சமேத மங்கள வாராகி அம்மனுக்கு கோபுர தீபம் நட்சத்திர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காடையூரில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் பங்கசாட்சி அம்பிகை சமேத அருள்மிகு காடை ஈஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பச்சை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க வேத பண்டிதர்கள் மூலஸ்தான கோபுர விமான கலசத்திற்கு மந்திர உச்சாரணங்களோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரமும் மாவிலையும் கட்டி மலர் மாலை சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் வேத மந்திரங்கள் ஓதி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். பிறகு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய சாக்ஷாத்கார வைபவம் கோலாகலமாக நடைபெற்ற பார்வேட்டி உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆணி சுவாதி உற்சவம் வெண்ணெய் குடத்துடன் கண்ணனாக காட்சி கொடுத்த ஆழ்வார். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சுதர்சன ஜெயந்தி விழா ஸ்ரீ சக்கரராஜனுக்கு அபிஷேக ஆராதனை. தஞ்சை பெரிய கோவில் ஆஷாட நவராத்திரி பல்வேறு அலங்காரங்களில் அருள் புரிந்த ஸ்ரீ வாராகி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.